எவ்வளோ பாடு தெரியுமா தெரியுமா தெரியுமா, கஷ்டம் தெரியுமா கஷ்டம் தெரியுமா. இது எல்லாம் என்ன செய்யும், நம்மளை தேவனை விட்டு தூரம் கொண்டு போவோம். அப்போ ஆண்டவர் மீண்டும் சொல்கிறாரு, தேவ பிள்ளையே, உன்னை நீ உலக கவலையிலேருந்து சுத்திகரித்து என்ன செய்ய, என் சமாதானத்தில் கட்டிக்கோ. உலக கவலை நம்மளை பிரிக்காது இருக்குது நம்ம நினைக்கிறோமா? பல நேரத்தில் தேவனை விட்டு நம்மளை எங்கேயோ கொண்டு போயிடுது. நம்ம இருக்கிறது சர்ச்சில் இருப்போம், கையில் பைபிள் இருக்கும், கேட்குறது பிரசங்கமாக இருக்கும், பண்ணுறது ஆராதனையாக இருக்கும். ஆனால் உலக கவலையில் நம்ம தேவனை விட்டு பல கிலோமீட்டர் தூரத்தில் இருப்போம். நான் சொல்கிறது நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆமாம். சிலரை உலக கவலை தேவனுடைய சமாதானத்தை விட்டு தூரம் கொண்டு போய் வச்சிருக்குது. சிலரை உலக பாவம் தேவனை விட்டு தூரம் கொண்டு போய் வச்சிருக்குது. தேவ சமாதானத்தினுடைய எல்லைக்குள்ள என்ன செய்யலை, இல்லை. பலருடைய வாழ்க்கை, பலருடைய நிம்மதி, பலருடைய சந்தோஷம், பலருடைய சமாதானம் உலக பாவத்தால் இல்லவே இல்லை. பலர் தூரமாக இருக்கிறாங்க. தேவனுடைய சமாதானத்தினுடைய எல்லைக்குள்ள அவங்க என்ன செய்யலை, இல்லை. ஆனால் இருக்கிறது என்னமோ தேவனோடு இருக்கிறது போல் இருக்கிறாங்க, ஆனால் தேவ சமாதானத்தில் இல்லை. மூணாவது கேட்டகரி தோத்துரம், தனக்கும் இன்னொரு மனுஷனுக்கும் இருக்கிற தோத்துரம், வெறுப்பு, சலிப்பு வாழ்க்கை. அது கணவன் மனைவியாக கூட இருக்கலாம், அது பிள்ளைகளாக கூட இருக்கலாம், அது இன்னொருவராக கூட இருக்கலாம். தோத்துரம், அதனால் தோத்துரம் தேவனுடைய சமாதானத்தை இழந்து தூரமாக இருப்பாங்க. நம்ம ஆனால் தேவ பிள்ளைகளாக இருப்போம், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருப்போம், ஆனால் தேவ சமாதானத்துக்குள் நம்ம இருக்க மாட்டோம். இது பலருடைய வாழ்க்கையில் நிச்சயம் இருக்கும், இல்லாமல் இருக்காது. நான் சொன்ன இந்த 3 காரியமும் கண்டிப்பாக இருக்கும். இங்கே உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் இந்த 3 காரியத்தில் ஏதாச்சும் ஒரு காரியத்தில் நீங்கள் உடன்பட்ட ஆளாக தான் இருப்பீங்க. இந்த எல்லையை நீங்கள் கடக்கவே முடியாது. ஆமாம். அதனால ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த 3 இடத்துல நீங்கள் எங்கன்னா இருந்தீங்கன்னாக்கா உங்களை நீங்கள் இப்போ சுத்திகரித்து கொண்டு தேவனுடைய சமாதானத்துக்குள் நீங்கள் கட்டப்படுங்கள். ஆமென். அப்போ சமாதானத்தை கர்த்தர் எப்படி கட்டுறாரு, நம்மை சுத்திகரித்து கட்டுறாரு. அப்போ இந்த 3 காரியமும் எங்கே இருக்குது, நம்மக்கிட்ட இருக்குது. அப்போ நம்மிடத்தில் அப்போ எது ஸ்தோத்திரம் தேவனுடைய சமாதானத்தை விட்டு பிரித்து வச்சுருக்குதோ, இப்போ நம்ம தான் சொல்லும் போதுவே மனசுக்குள்ளே திங்க் பண்ணணும், யோசிக்கணும். ஆண்டவர் உண்மைதான்ப்பா, என்னை ஏதோ ஒரு பாவம் தான் என்னை தூரமாக உங்கள் சமாதானத்தை விட்டு பிரிச்சிடுச்சு, நான் திரும்ப உங்கள் எல்லைக்குள்ளே வரேன்ப்பா, உங்கள் சமாதானத்தால் என்னை கட்டுங்கப்பா. இப்போ நம்ம தான் ஒப்பு கொடுக்கணும். ஆமாம். 2வது உலக கவலை. என் வாழ்க்கையில் கவலையே பார்த்து பார்த்து பிறப்பிலிருந்தே இது வரைக்கும் கவலையை பார்க்குறேன்னு அப்படின்னு சில எனக்கு ஆண்டவர் பிள்ளையாக இருப்போம், ஆண்டவரோடு தான் இருப்போம். ஆனால் என்னன்னாக்கா அவருடைய சமாதானத்தில் கட்டப்பட்டு இருக்க மாட்டோம். ஆமாம். அப்போ நீங்கள் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, எசப்பா, உண்மையான ஒரு சுத்திகரிப்பு எனக்கு வரட்டும்ப்பா.